நிச்சயம் என்ன யங் லேடி தான் கிடையாது, ஓல்டு லேடி தான் ஜெயிக்கும். இல்ல நீ ஓல்டு லேடின்ற, நான் யங் லேடின்ற, இருக்கட்டும். சரி, இதுக்கு இடையில இந்த லில்லி பேர்ல எனக்கு ஒரு கண்ணு. லில்லி மேல உனக்கு ஒரு கண்ணு, எனக்கு தான் தெரியுமா? ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே கண்ணுதான். பேச்சு ரொம்ப ஓவரா போய் ஜாலிக்கிறாமன். லில்லியோட ட்ராக் தெரியாம நீ பேசுற. லில்லியோட ட்ராக் என்கிட்ட சொல்றீங்களா? நான் தான் லில்லிக்கு ட்ரெயினரா? லில்லிக்கு ட்ரெயினரா? இல்ல ஏயா மில்லி கில்லி போட்டுட்டியா? வளர்ற நல்ல நிலைமையில தான் சொல்ற. லில்லி லில்லியோட எனக்காண்டி எங்கிட்ட சொல்லிட்டு லில்லி போட்டுட்டியான்னு வர சொல்றீரா? எனக்கு கெட்ட போய் வரும் தெரியுமா? லில்லி உன் பொண்டாட்டியா? இல்ல பாதி குதிரை பேர் ஏன் அவன் பொண்டாட்டிக்கு வச்ச? அதோட லில்லியும் குதிரை ஏறுதா? நீ அதெல்லாம் பார்க்காத, நீ அதெல்லாம் தெரியாத. முதல்ல பாரு, இல்ல அந்த லில்லிய இன்னைக்கு ஜாக்பாட்ல நாம வச்சு ஒரு டிக்கெட் எடுத்தோம்னா 4 லட்சம் மிச்சம். அப்போ ஆளுக்கு 2 லட்சம். ஆமா ஆமா, ஆளுக்கு 2 தான். ஆனா என்ன சொல்லு ஜானகி, இப்ப 4 லட்சம் வருதா? ஆமா, அதுல 3 லட்சத்தை நான் வச்சுக்கிறேன், 1 லட்சம் ஒன்ன கொடுக்குறேன். அது எப்படி? பாதியில ஆளுக்கு 2 லட்சம் தானே? அது 2 தான். இல்ல இந்த வாரம் கொஞ்சம் செலவுக்கு முறையா இருக்கு எனக்கு. அடுத்த வாரம் ஜாக்பாட் அடிச்சு 1 லட்சத்தை திருப்பி கொடுத்துறேன். அப்ப ஜானகி, நீ சொன்ன மாதிரி 3 லட்சத்தை நீர் வச்சுக்கிறோம், 1 லட்சத்தை எழுதிட்ட கூட மீதி 1 லட்சத்துக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துடணும். போக மாட்டான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னங்க இவ்வளவு நாளா நல்லா பழகிட்டு இப்ப அப்பா பணத்துக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களே? இது கொஞ்சம் கூட நல்லா இருக்கு. முதல்ல பணத்தை கொடுங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க பொம்னாட்டி சொன்னா கேட்பா. இவ பொம்மநாட்டி, நீ ஒரு கம்மநாட்டி. ரேடியோ ஆஃப் பண்றீங்க. அது ரேடியோ இல்லைங்க மாமா, நானு என்ன பாட்டுடை தலைவா? என்ன பாட்டோட வர்ற? ட்ரெஸ்ஸோட இருக்கிற நாங்க எப்படி இருக்கோம்? போலீஸ் ட்ரெஸ்ஸோட இருக்கிறேங்க. ஆறுவேர் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எப்படி வர்றான் பாத்தியா? இப்படி வரலாமா? மாமா நம்ம வீடு தானே. ஆறுவேர், நீ என்னையா சண்டை? என்னையா பயமுத்துற? இந்த அதிகாரத்தை கேள்விட்டா நாங்க 2 பேரும் கூட்டா சேர்ந்து ஒரு ஜாக்பாட் கேட்டு வாங்க போறோம். அதுல 4 லட்சம் ரூபாய். அத ஆளுக்கு பாதி பங்கு போட்டா 2 லட்சம். இல்லையா? எனக்கு 2 லட்சம் தரமாட்டேன்னு ஒரு தகவல் பண்றாரு. ஏன் டிக்கெட்டே எடுக்கல? லட்சம் விழுந்தா தானே? இல்லைங்களா? நல்லா சொத்து, நான் மறந்துட்டேன். போயா போய் எல்லாரும் கீழே போ. அது எப்படி ஏன்டா திருப்பி திருப்பி இதே பிடிக்கிறேன்? இதுல நான் உயிர் இருக்கிறேன். இனிமே தகராறு பண்ணுங்க, 75ல புக் பண்ணிடுவேன். 75 கொஞ்சம் விடு, பெருசா விடு. 75 நம்பர் நோட் பண்ணியா? 75 குதிரை வச்சு ஆக்காது. 75 இது பதில் எடுக்கலாமா? எடுத்துலாம். இதுக்கு அப்பா அம்மா யாருங்க பாத்தியா? என்ன காரணம் உங்க அப்பா அம்மா பேர அலையறாங்க? போயா அப்ப நான் வர ஜாலிக்கிறாமல் சந்திப்போம். இந்த பாரு, உனக்கு எனக்கு சேர்த்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து வாசல் நில்லு. எந்த வாசல்? 5-6 வாசல் கட்டி வச்சிருக்காங்க, எதாவது நில்லு போ. அப்ப நான் வரட்டுமா? ஆமா, பெரிய காவலர்கள் சரியா விட ஏனாமா இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அவன் ரொம்ப நல்லவன் தான். அவன் காசிலேயே ரேஸுக்கு என்ன கூட்டிட்டு போவான். நீங்க ஓசில போறத நான் கேட்கல. இவனுக்கெல்லாம் நம்பர் கொடுக்கறது நல்லா இருக்கா? ஆமா, இப்படியே எல்லாருக்கும் ஜாக்பாட் நம்பர் கொடுத்து கொடுத்து உங்க பேரோட ஜாக்பாட் சேர்ந்து போச்சு. உனக்கு அறிவு ஒரு வாட்டி மேல இவளை பாரு, வாய் இல்லாத செய்யறேன். இதனால நமக்கு பங்களா எல்லாம் வந்தது. ஆமா ஆமா, நல்லா வந்து பங்களா. அதுதான் என் ரூம்ல குதிரை ஓடுற சத்தமாவே கேக்குது. வேற என்ன சத்தம் வேணும்ன்ற? இல்ல மாமா, பிரத்தியார நம்பர் வாங்கி நீங்க ஜாக்பாட் வாங்குனீங்க. நீங்க நம்பர் கொடுத்து எவனாலும் வாங்கியிருக்கானா? எவன்டா வாங்கல? எங்க இருக்குது 10. இந்த பழனி ஆறுமுகத்துக்கு எந்த குதிரையில கட்ட சொன்னீங்க? அரோரா. அதுல கட்டிட்டாங்க, காவடி எடுக்கிறான். உண்மையானுக்கு அது இருக்கட்டும். இந்த பாத்திரக்கடை பரமக்குறத எந்த குதிரையில கட்ட சொன்னீங்க? பஜனகிரியா. அதுல கட்டிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை கையில வச்சுட்டு பெரு பெருவா அலைகிறான். ஏன் அந்த பாத்திரத்தை விற்க முடியலையோ? இல்ல மாமா, பிச்சை எடுக்கிறான். பிச்சை வந்து வரமாட்டான். அதையும் விட்டு டபுள் எடுக்க சொல்லுவீங்க. இந்த பாருங்க மாமா, நீங்க இந்த டபுள் ட்ரிபிள் கொடுக்கணும் பாருங்க. அத நன்றி. மேரியோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? என்னுடைய அண்ணன் தான் மேரியுடைய அப்பா. மேரிக்கு 10 வயசு இருக்கும் போது அவங்க அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க. எப்ப திரும்பி வருவாங்க? அவங்க செத்துட்டாங்க. செத்துட்டாங்களா இல்ல சுட்டுட்டாங்களா?
கார் ஆக்சிடென்ட்ல காலமாயிட்டாங்க. இல்லட்டால் ஆரியா. அதுக்கப்புறம் மேரி உங்க பாதுகாப்பு தான் இருந்தாங்க இல்லையா? ஆமா. மேரியோட சொத்துக்கெல்லாம் நீங்க தான் கார்டியா இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. இப்போ அந்த சொத்து உங்க பொறுப்புதான் இருக்கு. சொத்து என்ன சார்? சொத்து மேரியின் உயிர் தான் எனக்கு தேவை. அது கோவில உண்மைதான் சார். என்ன லஞ்சம் வாங்க மாட்டான். சார் இவர் கல்யாணம் ஆயிடுச்சா? நான் பிரம்மச்சாரி. எத்தனை குழந்தைங்க? சரி. மிஸ்டர் ஜான், சங்கர் யாரு? ஜாக்பாட் பிள்ளை. மிஸ்டர் ஜான், சங்கருக்கு மேரிக்கணும் ஏதாவது தொடர்பு உண்டா? இருந்திருக்க. அப்போ அவங்க கல்யாணம் செய்திருக்கிற முடிவில் இருந்தாங்க இல்லையா? சார் அவங்க எந்த முடிவில் இருந்தாங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எந்த முடிவில் இருந்தீங்க? என் நண்பரோட மகனுக்கு மேரிய கல்யாணம் செஞ்சு வைக்கலாங்கிற முடிவில் இருந்தேன். அவர் யாரு? தாஸ், என்னுடைய பிசினஸ் பார்ட்னர். நானும் அவர் சேர்ந்துட்டு சீட்டு நடத்தோம். கம்பெனி. ஓஹோ, ஜான் அண்ட் தாஸ் சிட் ஃபண்ட் உண்மைதானா? எஸ் சார். அந்த தேங்க்யூ மிஸ்டர் ஜான். இந்த கொலை கேஸ்ல உண்மையை கண்டுபிடிக்க இந்த உதவிகள் ரொம்ப தேவைப்படும். தேங்க்யூ வெரி மச். நிச்சயமா சார். ஆனா கொலைகாரனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. யூ டோன்ட் வரி. நான் கண்டுபிடிக்காம நீங்க தான். பிள்ளைங்க எத்தனை பாரு. கொஞ்சம் தான் லிஸ்ட் இருக்க தவிர பிள்ளைங்களுக்கு லிஸ்டே காரணம். லிஸ்ட் கையில ஒட்டி தலைவாங்க. பாருங்க பாரு. கைய அடிச்சுருவேன். கைய சாரி சார், உங்களை அடிச்சுருவேன். இல்ல சார், இங்க ஒருத்தர் பக்கத்துல கான்ஸ்டேபிள் நம்ம செத்து போன மேரி மாதிரி உருவம் இருக்கு. சீக்கிரம் செத்து போன மேரி உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சா? அந்த அர்ஜுனா, அர்ஜுனா எனக்கு உங்க வீட்டுல சமைக்கலையா? யார் போன் பண்ணது? ஜான் பண்ணாரு. என்ன சொன்னாரு? செத்து போன ஏரி ஊருக்குள்ள பரப்பு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஏரியா? இது மேல ஏறி வந்தது. படி வழியா ஏறி வந்திருக்குது. என்ன அவசியம்? யார் பண்ணது? இது செத்து போன ஏரி வந்து ஊருக்குள்ள வந்து படி வழியா ஏறி ஏரி வழியா வந்து அது வந்து இது வந்து வீட்டுக்குள்ள வந்துச்சுதா. என்னையா ஓடுறீங்க? இப்ப யார் போன் பண்ணது? இது ஜான் போன் பண்ணாருங்க. செத்து போன ஏரி மேரி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஏரியா? போலாம். அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை சார். நீங்க பேரா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். தூக்கில சேர்ந்த காலத்துல இருந்து இங்கேயே நிக்கிறாரு. உனக்கே இருக்கல. மேரி உங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. வேற எங்க? அரைக்க போயிருக்க. ஆல்ரைட். 11:20 அந்த ரூம் போய் தேடி பாருங்க. என்னங்க வாங்க. ஓ 11:20 நீ உள்ள போய் வரட்டி விடு. நான் வெளியில போக விடாம குடிச்சிடுறேன். இல்ல நீ உள்ள போய் வரட்டி விடு. நான் வெளியில இருக்கிறேன். சொன்னதா செய்யா. இல்லையா பேசிட்டு இருக்கிறீங்க? இல்ல சார். இருக்கு. சுத்த பாரு, பல்ல சுத்தமா இருக்கு. குழந்தையிலேயே அப்படிதான். சுத்த பாரு. வெளியில புயல் அடிக்கிறா. விசாட்டு ரூமுக்கு ஜன்னல் இருக்கு.
தலைவேதனையா? இந்த மாதிரியா என்ன பார்த்து நான் பயப்படுறேன், என்ன பார்த்து நீ பயப்படுற. முடியா தனித்தனியா தேடுவோம். நல்லது விட்டதாங்க தலையெழுத்து போல நடக்கும். போயா நமக்கு வந்தாங்க அனுப்பு. தம்பி விட்டு கூப்பிட்டு வரேன். முடிஞ்சுனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி வந்தான். நீ முகரை ஐயோ தனியா தேட போறேன். மூணு துண்டுதான் இருக்கு. இன்னொரு துண்டு இல்ல. மோகினி சாப்பிட்டுவா. ஜான் வீட்டுல முதல் திருவிழா. இங்க ரத்தமே காயல. அப்ப மோகினி இங்கதான் இருக்கு. மோகினி ஒரு தட்டிக்கு மாட்டிக்கிட்ட கல்யாணம் ஆகும். கால துண்டு மாட்டிக்கிட்டு என் குறைய சொல்ல யாரும் இல்லை. மோகினி மூடுது. மோகினி மூடுது. மோகினிதான் மூடுது. அடிக்கிற மோகினியா? ஸ்கூல்ல வாத்தினா இருந்தியா? நீங்க ஆரம்பத்துல இருந்து நீதான் இருக்கியா? ஆடா பாவி, நான் மோகினி இல்ல நினைச்சேன். மோகினி நினைச்சேன். நல்ல ஒரே ஊர்லாம் பாக்கி அதையும் தேடிடுமா? இதெல்லாம் போட்டியா? 11:20 நீ அங்க போய் தேடி போய. என்னையா தவற நடந்து போ. நான் தான் நீ இவ்வளவு ஆட்டியும் இருக்கிறேன். எங்க இந்த 11 காணும்? எங்க பேரும் காண முடியாது. என்னையா இல்ல? மேரி எப்பவே செத்து போயிட்டான். அது எனக்கு தெரியும். என் மேரியை எனக்கு தெரியும். என் சித்தப்பாவும் எனக்கும் தெரியும். இதனால எங்க இருந்த? இப்ப இங்க இருக்கு. அவ்வளவுதான் தெரியும். அம்மா கீரி சாரி மேரி கால் தெரியுற மாதிரி மரியாதையா பேசு. இன்னும் நாங்க அரசு பண்றோம். வர மாட்டேங்க.
எனக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு இப்பதான் கல்யாணம் பத்தி நடக்குது அந்த பேரை சொல்லாதியா எப்ப என் மாமன் எனக்கு அந்த குதிரை பேரை வச்சாரா அன்னையில இருந்து குதிரையோட வேகமாக ஓடிட்டு அது இல்லையா மோகினி இந்த பக்கம் தானே வந்தா எங்க காணும் நானும் அவங்க கூட தானே வர்றேன் அது என்ன நீ அந்த மோகினிக்கு எனக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்கிறாரு எனக்கு பேசுறேன் என்ன அர்த்தம் லவமாட்டியம் இந்த புண்ணம் மோகினி இறங்கினவனால ஏற்பட்டுச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்துதா ஓ ஈரவரையே வாயா உறுப்பியா வீடு போய் சேருவோம் ராத்திரி ரயில்ல நான் பார்த்தேன் மோகினி அப்பதான் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு பயந்துட்டேன் அட சும்மா இருங்க செத்து போனவ திரும்பி வரதாவது மேரி மாதிரி யாரையும் இப்படி பயப்படுறீங்க ஐயோ இல்ல பஞ்சா நான் போய் சொல்லுவேன்னா உன் சத்தியமா சொல்றேன் நான் பார்த்தது மேரியே தான் ஐயோ என்ன சத்தம் பயமா இருக்குது நானா எல்லாத்துக்கும் இப்படி பயந்துருங்க என் தம்பிங்க தம்பியா அவன் இப்படி சத்தம் போட்டுட்டு வர்றான் முதேவி நான் ஏற்கனவே பயந்துகிட்டு இருக்கேன் நீயே பயமுறுத்த உனக்கு என்ன ரத்தமே உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டேன் நானும் அதே மாதிரி தான் பார்த்தேன் நீ என்ன பார்த்தீங்க நீ என்ன பார்த்தாலும் சொல்லு மாமா மோதி பிசாட்ட அக்கா 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 இப்படி செய்யாத பயப்படுவா என்னடா அந்த மோகினி பிசாச பார்த்திருக்கிறியா வெள்ள புடவை கட்டிக்கிட்டு தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சில மோகினிங்க மல்லிப்பூ வச்சிருக்கோம் சில மோகினிகளுக்கு பூவே பிடிக்காது அங்கேயும் பூவே கிடையாது மோகினி பேசி காலுங்க பூமியில படாது புடவைதான் தரையில புரளும் உண்மைதான் அங்கேயும் காலுங்க நொண்டி மோகினோ இல்ல மாமா புடவை புரளுது எப்படி கால் தெரியுது அப்புறம் மோகினியை தொட்டாலும் உருவம் கையில படாது எதை வீசி எறிஞ்சாலும் அதை ஒண்ணும் செய்யாது கரெக்ட் எல்லாமே கரெக்ட் நான் பார்த்தது மோகினி பிசாசேதான் நான் ரயில்ல பார்த்தவளையெல்லாம் நீ எங்க பார்த்தவள செத்து போன நேரிய நான் ஜான் வீட்டுல பார்த்தேன் ஜான் வீட்லயா ஜான் இருந்தானா இருந்தாரு ஐயோ ஜான் என்னோட பயந்தாங்கொழியாச்சு அவன் என்ன ஆனா அவருக்கு இதே உதறத்தான் பஞ்சா செத்து போனவ ஊருக்குள்ளே வந்துட்டாளே 2 பேரை மட்டும் இந்த மாமா வேற என்ன செஞ்சா எங்களை பார்த்து எடுத்து எங்க இன்ஸ்பெக்டர் 3 தடவை சுட்டார் செத்தாரா குண்டே படல மாமா குண்டே படலையா ஆமா அவ ஓடினா நான் துரத்திட்டு ஓடினேன் அவளை ஓடினாள் 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 என்னடா இது எத்தோட ஓடினா நீளமா ஓடினாளா ஆமா மாமா ஊர் கோடிச்சே ஓடினாள் கோடியில என்ன இருக்கு மைதானம் அங்க போய் நின்று நான் உங்க மாமாவை பார்க்கணும்னு சொன்னேன் ஏதோ பழி வாங்க போறாங்க பாத்தியா பாத்தியா பழிவாங்கன்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு நீ போய் ஒரு அருவால எடுத்து என் கையில கொடுத்துட்டு அந்த கதவு பக்கத்துல போய் தாப்பா போட்டு படுத்துக்கோ ஐயோ ஐயா மாமா மாமா நான் இன்னைக்கு உங்க கூடவே படுத்துக்கிறேன் தலையில பூவை
நாளையும் தவறாம ஏறி தலையில நீ ஏன் சரியா பூ வைக்கல? நான் சரியா தாங்க வச்சேன். ஆனா அது அதுல தலையில தங்க காத்துதான் கையில படுகிற தவிர தலைமுடிய கையில படவே இல்லைங்க. பார்க்கறதுக்கு தான் உள்ள மாதிரி தெரியுது. தொட்டா எதுவுமே தெரியலீங்க. லெமன் நாட் ஒன். இந்த பட்டாக்கத்தி பக்கிரிய பிடிக்கலாம்னு மேல இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்க. அதுக்கு நாம தான் போகணுமா? ஆமா ஐயா. அவன் பட்டாக்கத்திலே சேவ் பண்றான். மீட்ரி ஹோட்டல் அவனை ஒரு நாள் மீட் பண்ணேன். அதுவும் ஐயா பிரியாணி திருட்டு பிச்சால பல்லு குத்துறான். போன மேரி மோகினி ரூபத்துல வந்து பூக்காரி வள்ளி வீட்டுக்கு போய் பூ வாங்கி வச்சிருக்கியா? பாரு ஒத்து போன மேரி மோகினி ரூபத்துல போயிட்டு இருக்கியா? வந்து எங்க போயிருக்கும்? என்னடா அருணாச்சலம் மூணாம் கிளாஸ் டியூஷன் வாத்தியாரு முட்டி மேலேயே அடிப்பாரு. ஒரு வருஷம் சம்பள பாக்கி வந்து தெரிஞ்சா கேட்டாரு கேட்டாரு. வந்து இருந்தப்படா எங்களுக்கு செய்யாத துரோகம் எல்லாம் செஞ்சீங்கன்னா நீ செத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டியே. நீ சாகுறப்ப அது உண்மையை சொல்லிட்டு செத்துருந்தீங்கன்னா எல்லாரும் நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருந்திருப்போம். யாருமா நீ இந்த அத்தராத்துல உங்களுக்கு அழுகிட்டு இருக்க? உனக்கு நான் பைத்தியமா? தண்ணியா நில்லு. வேலையா பயப்படுற? உன் பேர் என்னம்மா? கொஞ்சம் தண்ணியும் நில்லு. என்ன முழு பேர் வைக்கிறதுக்குள்ள தகராறு வந்துருச்சா? இந்நேரத்துல ஏமா இங்க வந்த? அதையும் கேக்குறீங்க? இவர் செஞ்சுட்டு வந்திருக்கிற பாதி பாதியில் அடிக்கடி சொல்லாதம்மா. அது என் காதுல விழுது. ஏயா பயப்படுற? யாருமா அந்த பாதி? பாவம் அவர் உங்களோட இருக்கப்ப என்னென்ன பாடுபட்டாரோ? பாடுபட்டதுல அவர் இல்லைங்க, நான் தான். ஹிந்தி ரேஸ்ல படத்தை சம்பாதிச்சு வர சொல்லி நகரத்துல இருந்து பித்தளை பாத்திரம் வரைக்கும் விட்டு கொடுத்தேன். எல்லா படத்தையும் கொண்டு போய் எந்த பாதி பேசியோ கேட்டு ஜெயிக்காத குதிரை மேலேயே படத்தை கட்டி ஏமாந்துட்டாரு. ராம் குதிரை நம்பர் கொடுத்த ஸ்ட்ராங் பாதி யாருமா? யாரோ ஜாக்பாட் ஜானகிராமனா? அர்ஜுனா அரஞ்சனா. இந்த பாதி 2 லாட்டரி டிக்கெட் வாங்கி பச்சரத்தை சொல்லாம திடீர்னு கண்ண மூடிட்டாரு. அந்த டிக்கெட்டுக்கு பணம் 10 லட்சம் வந்துருச்சுன்னா நான் எப்படி பணத்தை வாங்குவேன், மூட்டை கட்டுவேன், காரை வாங்குவேன்? நீங்களே சொல்லுங்க. உன் புருஷன் பேரண்ணா? ஆறுபர். அடாடி இந்த ஆறுபர்ல வேலை பார்த்தானே அவனா? ஆமா. இந்தா என்கிட்ட கொடுத்துட்டு தான் கேட்டான். நீங்க நல்லா இருக்குன்னு இல்லையா அது டிக்கெட்டை வாங்கணும். இது ஒரு லாட்டரி பைத்தியங்க. இதை கொடுத்துட்டா சரியா போயிடும். நீ காசு கொடுத்து வாங்க டிக்கெட்டை கொடுத்துட்டியே. போன மாசம் டிக்கெட் வாங்கியா? இந்த மாதிரி மயானத்துல வாங்கியா விசாஸ் எல்லாம் உலாட்டும். அது தெரியுதான் ஐயா, நான் ரொம்ப தைரியமா வந்திருக்கேன். இருந்தாலும் நாம 2 பேரும் மட்டும் வந்திருக்கோம். வேனோட வந்திருக்கணும். இன்னும் 10 கான்ஸ்டபிளோட வந்திருக்கணும். நீங்க செய்வோமா? நாம 2 பேரும் நைசா வெளியில போயிடலாமா? கூட வந்து 11:20 காண 11:20 கண்ணாயிட்டானா? ஐயோ இருதயத்துக்குள்ள சத்த கூடப்பா. எவனோ அறகுறையா சமாதிக்குள்ள இருந்து யார் அறத்துறா? எங்க அனுப்புறா தெரியலையே. இதுவோ காலை பிடிச்சு போகினி போகினி சார கல்யாணம் ஆகல. காலை விட்டு
இருக்காத ஐயோ இருக்காத ஒரு காலு குளிச்சிருக்காங்க. அர்ஜுனா நான் இருவேயா மோகினி இல்ல. அட பாவி ஏயா உனக்குன்னு நேரம் காலம் வந்தா வெட்ட மாட்டானுங்களா? ஏயா இப்படி அவசரப்படுற? நானா உழையா பழிக்கு விழுந்துட்டேன். பார்த்து நட. இது வேற ஒருத்தனுக்கு வெட்டின குழி. அவன் காதல கேள்விப்பட்டா நான் வருத்தப்படுவான். வாயா இது எப்ப பார்த்தாலும் பொழுது இருந்து பொழுது போல குதிரை பிடிக்கிற வேலையாவே இருங்க. படித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஏழை அலையிருங்க. நான் அலைகிறேன் அதே வருது. ஆமா போன வாரம் ஒரு குதிரை நிச்சயம் வரும். அது பிடிக்க பிறகு சொன்னீங்களா? என்னாச்சு? பிடிச்சானே வந்துச்சா? வந்துச்சு. ஜாக்கிய தண்ணி விட்டுட்டு குதிரை மாத்திரம் வந்துச்சு. கொடுப்பா நான் காட்டேன். அதிகமான வேலையை செஞ்சுட்டு வந்து இங்க ஏதோ தேடுங்க தேடுங்க தேடி இருக்கான். நீ போய் தந்தி ஆகுது என்ன நாட்டம் அடிக்குது. பெரிய பஞ்சம். இந்த பழ உடம்பு கொஞ்ச நாளா முன்னுகிட்டு வருதுன்னு பழம் இவன் வாரியத்தை கொடுத்துட்டு வந்திருக்கான். அயோத்த போல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை செஞ்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவனே. நீ பாக்குற உத்தியோகம்னா செஞ்சுட்டு வர வேலை என்னடா? நான் சொல்லிடுவேன். சின்ன பிள்ளைங்க மாதிரி 2 பேரும் சின்ன விளையாடுறீங்க. நான் சின்ன விளையாண்ட இந்த பையன் என்னத்தையும் செஞ்சுட்டு வந்து சொல்றேன் அன்ற. ஆமா நான் குடிச்சுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? யார்கிட்ட கலை விடுற ஆளோட நிழலை பார்த்தா அவன் என்ன சரக்கு போட்டுதான் நான் சொல்லுவேன்டா. நானா கதை தெரியாம கட்டணம் பேசாதீங்க. ஒருத்தர் நடுவோட்டுல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். வாடகை பேச வச்சு எடுத்துட்டு போனேன். போன பார்க்கவே என் மேல வாங்கி எடுத்துட்டான். என் பட்டையில வாங்கி சரீரத்துல பார்க்க வச்சு அதான் லேசா மயக்கம். அக்கா நீங்க நோர் விடுவா. ஓ நோர்ல அவனை பொறுப்பாடு. 2வது பால்ட்ட நல்ல நேரத்துல வந்து கெடுத்தான். ஹலோ மிஸ்டர் ஜான், எதுக்காக போன் பண்ணீங்க? உள்ள யார் வராம பாத்துக்க. பாருங்க. இல்ல மிஸ்டர் ஜான் உள்ள கொலை செய்யப்பட்டிருக்கா. யாரு அலோ பண்றது? எப்படி நடக்குது? எல்லாமே மர்மமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. 60 வயசுக்கு முன்னால்தான் மிஸ்டர் ஜான் எங்க வீட்டுக்கு போன் பண்ணார். அப்பா ஊர்ல இல்லாதால நான் போன்ல பேசினேன். யாரோ நீங்க சுட்டுக் கொள்ள முயற்சி பண்ணான்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நேரியோட நிலைமையை தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நான் போன் பண்ணேன். போன் நீங்க அடிச்சுட்டு தவிர யாருமே போன் எடுக்கல. வீடு கூட தேடி பார்த்தேன். நேரில் எங்கேயும் காணல. ஆனா சமையல் அறையில வேலைக்காரன் மட்டும் மூச்சா கிடக்கிறாங்க. அப்படியா? மிஸ்டர் ஜான் எப்படி செத்தாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு மயக்கம் வந்து கீழே வந்துட்டேன். ஏன்? எனக்கு அடிக்கடி மயக்கம் வருது உண்டு. எங்க? ரொம்ப நேரமா அவங்க வீட்டுல இல்ல. எங்க போனாலும் தெரியாது. ஹலோ எஸ் ஜான் வீடுதான். நான் தாஸ் பேசுறேன். யார் பேசுறது? ஜான். யாரு? ஜானா? அவங்க தான் பக்கத்துல இருக்காரு. நான் தான் ரமேஷ் பேசுறேன். இந்த அவசியம் வந்துட்டு போகணும். ஒரு முக்கியமான விஷயம். நீங்க விஷயத்தை சொல்லுங்க. வந்துட்டேன். வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் தாஸ் வீட்டுக்கு அவசரமா போகணும். நீங்க கூட வாங்க. இங்கே யாரும் உள்ள வராம பாத்துக்க. பி கேர்ஃபுல். ஏற்கனவே பிசாசு இருந்த வீடு. அதுல இது வேற. தூங்காமலே செத்திருக்கிறாரு.